Hi friends, welcome to exercise number 2.2. அது இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் சொல்யூஷன் இங்கே பாருங்கள். ஆல்ரெடி 3 சம் போட்டிருக்கோம். இது ஃபோர்த்து சம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது இவ்வளோ பெருசாக இருக்கா, இவ்வளோ பெருசாக எனக்கு நாங்கள் எழுதலாம் முடியாதுங்க, நான் ரொம்ப லேசி பர்சனுங்க, எனக்கு வந்து சின்னதாக கொடுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஸோ அப்போது இது பார்த்தா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, அப்படியே ரீகால் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலானா 1 - cos 2x is equal to 2 sin square x. இது ஒரு ஃபார்முலா. இங்கே பாருங்கள், 1 மைனஸ் காஸ், ஆனால் எக்ஸ் தான் இருக்குது, 2x இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2 எப்படி தள்ளி விட்டுடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, எப்படி போனால் டிவிஷனில் போயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிள் கிட்ட தானே இருக்குது, அப்போ இப்படி போச்சுன்னா ஆங்கிள் கிட்ட மட்டும்தான் போகும், இங்கே தான் போகும். ஓகே, ஸோ எப்படி போகும் பாருங்கள், 1 - cos x = 2 sin square, ஆங்கிள் கிட்ட தான் டிவிஷனில் போகும், x/2. இந்த ஆங்கிள் கிட்ட தான், இந்த 2 இப்படி போச்சுன்னா இங்கே மட்டும் தான் x/2. ஸோ இது 1 - cos x-க்கு. இதே மாதிரி கீழே இருக்க 1 + cos x-க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது 2 sin square, இது வந்து 2 cos square x/2. ஓகே, ஸோ இது ரெண்டு திங்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ tan inverse ஆஃப் ப்ராக்கெட் போட்டு ரூட் ஆஃப் 1 - cos x-னா 2 sin square x/2 பை 2 cos square x/2. ஓகேவா, சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். நியூமரேட்டருக்கு இதுவும் டினாமினேட்டருக்கு இதுவும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 2 கேன்சல். ஓகே, இப்போ சைன் ஸ்கொயரு காஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயர் தான் இருக்குது, ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், tan inverse ஆஃப் ரூட் இருக்குது, அதுக்குள்ளே வெறும் sin x/2 பை காஸ் x/2ன்னு போட்டு சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர். ஓகே, இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல். ஸோ tan inverse ஆஃப் இங்கே பாருங்கள், sin θ பை காசு நமக்கே தெரியும், என்னது tan θ. ஸோ tan x, sin x/2 பை காஸ் x/2னா tan x/2. ஸோ tan inverseம் tan கேன்சல் ஆகிடும். என்னதான் ஆன்சரு, x/2. சம்மு முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா, எவ்வளோ ஈஸியாக. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கொஸ்டின் இவ்வளோ பெருசாகுது, பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், x/2ன்னு எழுதாமல் அவ்வளோ பெருசாக எழுதுறாங்கப்பா. ஓகேவா, ஈஸியாக இருக்கா பார்த்தா 2 minutes சம், அதுக்குள்ளே முடிஞ்சது சம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிட்டிஸை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, சம் முடிஞ்சது. ஈஸியாக இருக்கா, அந்த மேலே இருக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன், கீழே சப்ஸ்டியூட் பண்ணேன், கேன்சல் பண்ணேன், ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயராக போட்டேன், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல், சம்மும் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாய்.